மை இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம், நடிகர் விஜய் தொடங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு விழுப்புரம் பக்கம் விக்கிரவாண்டியில் நடத்துறதா முடிவு பண்ணிருக்காங்க. இதற்காக காவல்துறையில் அனுமதி கோரியிருந்தாங்க. ஆனா அந்த அனுமதி இன்னும் கிடைக்கல, அதற்கான பெர்மிஷன் இன்னும் காவல்துறையிலிருந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த அனுமதி கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் இந்த சர்ச்சை அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். நடிகர் விஜய் தொடங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு செப்டம்பர் 23ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில வச்சு நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க. இதற்காக காவல்துறையிட்ட முறையா அனுமதி கோரி ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க, மனுவும் கொடுத்திருக்காங்க. இந்த மனுவை விசாரிச்ச காவல்துறை தமிழக வெற்றி கழகத்திட்ட 21 கேள்விகள் கேட்கிறாங்க. அந்த 21 கேள்விகளுக்கும் இன்னும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எந்த பதிலும் வரலங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் இப்படி நடக்கிறதுக்குள்ள சமூக வலைதளங்கள் முழுவதும் காட்டு தீயா திமுகவினர் தடுக்கிறாங்க, இந்த மாநாடு நடத்தக்கூடாதுங்கிறதுல திமுகவினர் உறுதியா இருக்கிறாங்க, அதனாலதான் அனுமதி கொடுக்கல அப்படின்னு பரவலான தகவல் பரவிட்டு இருக்குது. ஆனா உண்மை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவல்துறை தரப்புல நியாயமா கேட்கக்கூடிய இந்த 21 கேள்விகளை நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னாலே புரியும். அந்த கேள்விகள் என்னங்கிறது இப்ப சொல்றேன். பொதுவாகவே ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னா அந்த மாநாடு நடத்தக்கூடிய இடத்தோட உரிமையாளர் யாருங்கிறத சொல்லணும். அவர்கிட்ட முறையான அனுமதி வாங்கியிருக்கோமா அப்படிங்கிற தகவலை காவல்துறைக்கு சொல்ல வேண்டியது மாநாடு நடத்தக்கூடியவங்களோட கடமை. அந்த கேள்வியை தான் முதல் கேள்வியை வச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்திட்ட. இந்த மாநாடு நடத்தக்கூடிய இடத்தோட உரிமையாளர் யாரு, அவர்கிட்ட முறையா அனுமதி வாங்கியிருக்கிறீங்களா, நீங்க இந்த மாநாட்டை நடத்தக்கூடிய இடத்துல எத்தனை பேர் கலந்துக்க முடியும், இந்த மாநாட்டுக்கு எத்தனை நபர்கள் வருவாங்க, அதுல எத்தனை வாகனங்கள் வரும், அத்தனை வாகனங்களையும் பார்க் பண்றதுக்கான பிளேஸ் போதுமானதா இருக்கா, அப்படி பார்க் பண்ணுற ஏரியா இருந்ததுன்னா அந்த பார்க் பண்ணுற ஏரியாவோட உரிமையாளர் யார், அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா, இந்த மாநாட்டில் வர்றாங்களா, இவங்களுக்கு எந்த மாதிரியான உணவுலாம் விநியோகம் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் வச்சுருக்கீங்க, இவங்களுக்கு எப்படி உணவு விநியோகம் பண்ணுவீங்க, அப்படி உணவு விநியோகம் பண்ணும்போது திடீர்னு மருத்துவ வசதிகள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மருத்துவ வசதிகள் எந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்க, இந்த மாநாட்டுக்கு எந்தெந்த வகையில் மின்சாரம் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மின்சாரம் பயன்படுத்தப்படுறீங்கன்னா அந்த மின்சாரம் எங்கே இருந்து இந்த மாநாட்டுக்கு பெறப்படுது, இன்னும் ஒரு சில கேள்விகள் முன் வச்சிருக்கிறாங்க காவல்துறையினர். இந்த காவல்துறை முன் வச்ச இந்த கேள்விகளுக்குமே தமிழக வெற்றி கழகம் இன்னும் வரைக்கும் பதில் சொல்லலங்க. ஆனா இந்த கேள்விகள் குறித்து மேலும் காவல்துறை அதிகாரிகள்ட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாநாடு நடத்த தேர்வு செய்யப்பட்ட இடமே தேசிய நெடுஞ்சாலைக்கும் ரயில் பாதைக்கும் இடையில உள்ள இடமா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு சில கிணறுகள், ஆழமான கிணறுகள் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த கிணறுகள் மூடுறதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க, அந்த கிணறுகள் உரிமையாளர்கள்ட்ட அவங்க பேசியிருக்காங்களா, அது மட்டும் இல்லாம ஒரு பர்சன், அதாவது ஒரு நபர் அமர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 சதுர அடியாவது தேவைப்படும். இதுல எத்தனை பேர் வருவாங்க, ஒரு மேடைக்குன்னு எடுத்துக்கிட்டா ஒரு 5 ஏக்கர் இடம் ஒதுக்கினீங்கன்னா கூட ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 இருந்து ஒரு 4200 4300 பேர் உட்காரலாம். ஆனா எத்தனை பேர் வருவாங்க, இதுல எத்தனை ஏக்கர் நிலம் இவங்களுக்கு இந்த மாநாடு நடத்த கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இன்னும் கேட்கிறோம். ஆனா எங்களுக்கு எந்த பதிலும் வரல. இந்த மாநாடு நடத்தும் போது தமிழ்நாட்டில் விஜய்க்கு ரசிகர்கள் பட்டாளம் அதிகமா இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்ல இருந்து கூட்டம் வர வாய்ப்பு இருக்கு. ஏன் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில இருந்து கூட ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாம் வர ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி வரும்போது எந்த அளவுக்கு வருவாங்க, இதுல எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையை இன்னும் தமிழக வெற்றி கழகம் சரியா கொடுக்கல அப்படிங்கிறாங்க காவல்துறையினர். குறிப்பா சொல்லப்போனா தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள்ல இருந்து வருவாங்க, கொங்கு மண்டல பகுதியிலிருந்து வருவாங்க, தென் மாவட்டத்தில இருந்து வருவாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கு பல ஏக்கர் நிலம் தேவைப்படுங்க. குறிப்பா சென்னை மட்டும் இல்லாம அண்டை மாநிலங்கள்ல இருந்து கூட வருவாங்க. சோ அந்த மாதிரி அண்டை மாநிலங்கள்ல இருந்து வரும்போது சரி, அண்டை மாவட்டங்கள்ல இருந்து வரும் வாகனங்கள் எல்லாம் நிறுத்துறதுக்கு கிட்டத்தட்ட பல ஏக்கர் நிலங்கள் தேவைப்படும். இது தவிர்த்து இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு தேவை. அது மட்டும் இல்லாம தீயணைப்பு வாகனங்கள் இருக்கு, ஆம்புலன்ஸ் இருக்கு, போலீஸோட வெஹிக்கிள்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் நிறுத்துறதுக்கு எந்த மாதிரி இடம் நீங்க பிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் இன்ன வரைக்கும் பதில் இல்லைன்னு சொல்றாங்க காவல்துறையினர். கிட்டத்தட்ட மாநாடு நடத்தக்கூடிய நாள் நெருங்கி வர்றதுனால இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ தமிழக வெற்றி கழகம் சார்பில் பதில் கொடுக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. அதே நேரத்தில் ஒருவேளை காவல்துறை அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறப்போ தமிழக வெற்றி கழகம் நீதிமன்றத்தை நாடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வல்லுநர்கள். எது எப்படியோங்க, பல மாவட்டங்கள் பல மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய தொண்டர்களுக்கு பாதுகாப்பான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்து இந்த மாநாடு சக்சஸ்ஃபுல்லா விஜய் நடத்தி முடிச்சாருன்னா அவருக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே இது சந்தோஷமான விஷயம் தாங்க இருக்கும். மீண்டும் ஒரு மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.